Praise the Lord Jesus Christ. எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, என்கரேஜ் பை த ஹோலி ஸ்பிரிட் சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோடு கூட யோவான் 15வது அதிகாரம் 26வது வசனம், பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றளவாளன் வரும் போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். ஆமீன். என்னவா இயேசு கிறிஸ்து சொல்ற, நான் பிதாவின் இடத்துல நான் உங்களுக்கு அனுப்பப்படுகிறவரும், அடுத்தது என்ன, பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவதுமாகிய சத்திய ஆவியானவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவ குறித்து. சோ இயேசு கிறிஸ்துவ குறித்து நம்ம அறிந்து கொள்ளணும்னாக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தினால ஒழிய நம்மளால இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ள முடியாது. நம்ம எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வரைச்சு யாராவது ஒரு மனிதர்களுக்குள்ள சுவிசேஷம் சொல்லும்படி பரிசுத்த ஆவியானவரை ஏவி இருப்பாரு. நமக்குள்ள அவர் கிரியை செய்து எப்படின்னாக்கா, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ தான் ஜீவனுள்ள தேவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக நமக்குள்ள இதயத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சிருப்பாரு. அது வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஆவியான நம்மள அபிஷேகம் பண்ணுது, ஆவிக்குள்ள நடத்தப்படுது, அதெல்லாம் இன்னும் போக போக போக. இது நம்ம ஒரு முதல்ல ஒரு ஸ்கூல் சேர்றதுக்கு ஒரு எல்கேஜிக்கு முன்னாடி ஒரு ப்ரீகேஜி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், அந்த மாதிரி. சோ ஆவியானவர் என்ன பண்றாரு இந்த இடத்துல, தேற்றளவாளன் வரும்போது என்னவா, நம்ம இயேசு கிறிஸ்து பரமேறி போனதும் சிஷ்யர்களுக்கு சொல்றாரு, உங்களை தேற்றளவாளன் தேற்றுவார். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். சோ அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? தேற்றளவாளன் தான். தேற்றுகிறதுனா யார் தேற்றுவாங்க? ஒரு குழந்தை அழுது கொண்டு வரைச்சே, இல்ல ஒரு பிரச்சனை நம்ம பிள்ளைகள் வரைச்சே, இல்ல கணவனோ மனைவி வச்சு யார் தேற்றுவோம்? பெத்தவங்க தேற்றுவாங்க, இல்ல கணவன் தேற்றுவார், இல்ல மனைவி தேற்றுவார். ஒரு தாயை போல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஆற்றி தேற்றுவார். என்ன தேற்றுவாருனாக்க, கவலைப்படாத, இயேசு கிறிஸ்துவ குறித்து நமக்கு சாட்சி கொடுத்து அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். வானத்தின் கீழும் பூமியின் மேலும் இயேசுவின் நாமமே வேறொரு நாமம் கொடுக்கப்படல ரட்சிப்புக்குன்னு நமக்கு அதை உணர்த்தி பாவாரிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ள ரட்சிப்பு பெறும்படியாக, நம்மளோட கவலைகள் எல்லாம் போக்கும்படியாக அந்த ரட்சிப்புக்கு நேராக நம்மளை நடத்தி இயேசு கிறிஸ்துவ குறித்து பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பாராம். ஆவியானவர் நமக்குள்ளாக தேற்றுவானாக இருந்து நம்மளை தேற்றி ஆற்றி எப்படி நடத்துறாருன்னா ரட்சிப்புக்கு நேராக நடத்துறாரு. ரட்சிப்பு அடைந்த பின்பும் கூட நம்மளுக்குள்ள பல வேதனைகள் கலக்கங்கள் வரும். அந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை ஆற்றி தேற்றுகிறவராய் இருக்கிறார். பெற்ற ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு அந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்தி இயேசு கிறிஸ்துவ குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமீன். அப்படிப்பட்ட ஆவியானவருக்கு நம்ம நன்றி சொல்லி, அப்படிப்பட்ட தேற்றவனுக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லி, அவர் எங்கேயாவது துக்கப்படுத்திருந்தா மன்னிப்பு கேட்டு அவரை இன்னும் அவர்கிட்ட கிட்டி சேர நம்ம ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவரே, எங்கேயாவது நாங்க துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி இந்த காரியத்தை மன்னிப்பீராக, ஆசட்ட பண்ண காரியத்தை மன்னிப்பீராக. ஆண்டவரே, பிதாவின் இடத்துல இறங்கி வந்தவரும் ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவரே ஆற்றி தேற்றுகிறோம். தேற்றுவாளரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாயை போல ஆற்றுகிறீர், தேற்றுகிறீரே, அதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவ குறித்து நீ சாட்சி சொல்லுகிறவரா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு ரட்சிப்புக்கு நேராக நடத்துகிறவரா இருக்கிறீரே, அதற்காக நன்றி. ரட்சித்த பின்பும் அந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு அந்த போராட்டத்திலையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஆண்டவரே ஆற்றி தேற்றி அந்த ரட்சிப்பின் ஓட்டத்தை நல்லபடியாக அதை ஓடி முடிக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்து ஆற்றி தேற்றி வருவகிறீரே. உண்மை போல ஒரு தேற்றளவாளர் இல்லையே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம், உண்மை வாஞ்சிக்கிறோம், உண்மை வரவேற்கிறோம். என்றென்றும் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீ தங்கி இருப்பதற்காக நன்றி, வாசம் செய்வதற்காக நன்றி. எங்கள் சரீரத்துக்குள்ள ஆண்டவரை தங்கி இருந்த எங்கள் சரீரத்தை உடைய ஆலயமாக மாற்றி கொண்டதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பரிசுத்த ஆவியானவரை கொண்டாடுவோம். அவரோட கூட அவரை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அவரோட கூட கை கோர்த்து நடக்கிறச்சு அந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்காக வாஞ்சியோட கேளுங்க. அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா இன்னும் அடுத்த லெவல்ல கேளுங்க. நிச்சயமா ஆவியானவர் உங்களை நிரப்புவார். காட் பிளஸ் யூ.